மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி என்ன அப்படின்னா சார் எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டாப் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, பெஸ்ட் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப் 5 ஃபண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு அது ஒரு லிஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய டாப் 5 ஃபண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த எல்லா லிஸ்ட்டும் ஒன்னா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாப் 5 கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுல எது உண்மையான டாப் 5 அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகுது. உண்மையிலேயே டாப் 5 அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கா? அப்படி இருந்தா அந்த லிஸ்ட்டை நீங்க நம்பலாமா, நம்பக்கூடாதா? பொதுவா இந்த டாப் 5 எல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத அடிப்படையா வச்சுதான் கொடுக்கப்படுது. ஒரு காமன் லேமேன் எப்படி சூஸ் பண்றாருன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு போறாரு. அவர் போயிட்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒரு 40 ஃபண்ட் இருக்கு, அதுல டாப் 5 எது அப்படின்னு சூஸ் பண்றாரு. லாஸ்ட் 1 மந்த்ல டாப் 5 எது, லாஸ்ட் 3 மந்த்ல டாப் 5 எது, 1 இயர்ல டாப் 5 எது, 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் இப்படின்னு நிறைய டைம் ஃப்ரேம்ல டாப் 5 எது, டாப் 8 எதுன்னு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் நேம் நிறைய டைம் ஃப்ரேம்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா, ஓகே இது 3 மந்த்ஸ்லயும் டாப் 5ல இருக்கு, 1 இயர்லயும் டாப் 5ல இருக்கு, 5 இயர்லயும் டாப் 5ல இருக்கு, அப்போ இந்த ஃபண்ட் நல்ல ஃபண்ட் தான் போல, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனை எடுக்கிறாரு. அதே சமயத்துல ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் எப்படி டாப் 5 கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு அதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பீட்டா, ஆல்பா, ஷார்பே ரேஷியோ இப்படின்ற மாதிரியான குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பேராமீட்டர்ஸ் அப்ளை பண்ணி ஃபில்டரா யூஸ் பண்ணி டாப் 5 ஃபண்டை அவங்க சூஸ் பண்றாங்க. அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் அல்லது AAA ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, இது எல்லாமே பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்கப்படுது. ஃபியூச்சர் லுக்கிங்கா எதுவுமே இல்லை. ஃபார்வர்ட் லுக்கிங்கா இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற எந்த க்ளூவுமே இது கொடுக்கறது இல்லை. அதனாலதான் இந்த வருஷம் 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் அடுத்த வருஷம் இருக்கிறது இல்லை. அதுக்கடுத்த வருஷம் கம்ப்ளீட்டா லிஸ்டே மாறிடுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில டாப் 5 லிஸ்ட்டை நீங்க எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கணும். அப்போ நாம எப்படி தான் சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே வச்சு சூஸ் பண்றது அப்படின்றது ஒரு கேண்டிடேட்டை ஜஸ்ட் ரிட்டர்ன் ரவுண்டை மட்டுமே வச்சு சூஸ் பண்ற மாதிரி. ரிட்டர்ன் ரவுண்டுக்கு அப்புறமா நம்ம இன்டர்வியூ நிறைய வைக்கிறோம், அதுக்கப்புறமா ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கு, அதுக்கப்புறமா தான் நம்ம சூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பாஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு ஃபில்டரா யூஸ் பண்ணிக்கலாம். அது பேசிக் ஃபில்டர். பட் அது மட்டுமே நீங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன்லி ஃபில்டரா வச்சுக்கிறது தான் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஃபண்ட் இருக்கு, அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருக்கு. லாஸ்ட் 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10% தான் இருக்கு. இப்போ ஈக்விட்டி ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் ஜஸ்ட் 10% ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் தான் இருக்குன்னா, அது டெஃபினட்டா ஒன் ஆஃப் தி புவர் பெர்ஃபார்மிங் ஃபண்டா தான் இருக்கும். ஏன்னா நார்மலா ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய லாஸ்ட் 5 இயர்ல 18% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபண்ட் 10% சிஏஜிஆர்ல இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு புவர் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் தான். ஸோ இந்த மாதிரி சமயத்துல அந்த ஃபண்டை ரீவேம்ப் பண்ணணும்னு அந்த ஃபண்டோஸ் ஒரு நியூ ஃபண்ட் மேனேஜரை கொண்டு வராங்க. அவர் ஒரு வைப்ரண்டான யங் ஃபண்ட் மேனேஜர், நியூ டு த இண்டஸ்ட்ரி. அவர் என்டையர் போர்ட்ஃபோலியோவை நிறைய ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டா மாத்திடுறாரு. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல மார்க்கெட் 20% அப் ஆகுது, இந்த போர்ட்ஃபோலியோ 45% அப் ஆயிடுது. ஃபார் சம் ரீசன்ஸ் ஃபண்ட் மேனேஜர் லெஃப்ட் தட் கம்பெனி. இப்போ அந்த ஃபண்டோட எபிலிட்டி என்ன? 10% சிஏஜிஆர் கொடுக்கறது தான் எபிலிட்டி. ஃபண்ட் மேனேஜர் இன்பிட்வீன் வந்தாரு, 45% ரிட்டர்ன் கொடுத்தாரு, வெளியே போயிட்டாரு. பட் இப்போ நீங்க ரிட்டர்ன் டேபிள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸ் ரிட்டர்ன் 45% இருக்கும். லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 55% இருக்கும். லாஸ்ட் 2 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 30% இருக்கும். ஏன்னா இந்த 45% ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் 3 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 18% இருக்கும். லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 15% இருக்கும். ஸோ 1 மந்த், 3 மந்த், 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர் எங்க போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் இந்த ஃபண்ட் டாப் 5ல இருந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுக்கு மேல நீங்க என்ன ரேஷியோ அப்ளை பண்ணீங்கனாலும் இதுவும் ஒன்னமாங்கி டாப் 5 ஃபண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுதான் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே வச்சு சூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ டாப் 5 ஃபண்ட் நம்ம ரிட்டர்னா பார்த்து சூஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் என்னன்னா அதுல கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சில ஸ்கீம்ஸும் இருக்கும், ஒன் டைம் ஒண்டரா நான் சொன்ன மாதிரியான ஸ்கீம்ஸும் இருக்கும். எப்படி இந்த மிக்ஸ்ல இருந்து ஒன் டைம் ஒண்டர் ஸ்கீமை ரிமூவ் பண்ணிட்டு
கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் 40 ஸ்கீம்ஸ்ல இருந்து ஒரு டாப் 8 பேஸ்ட் ஆன் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு அதில் நிறைய குவாலிட்டேட்டிவ் பேராமீட்டர்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ குவாலிட்டேட்டிவ் பேராமீட்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு குவாலிட்டேட்டிவ் பேராமீட்டர் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபண்ட் மேனேஜர். ஜென்ரலாக ஃபண்ட் மேனேஜர்னு சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம்? 2 ஃபண்ட் இருக்குது, ஃபண்ட் ஏ, ஃபண்ட் பி. நமக்கு பார்க்கும்போது ஃபண்ட் ஏல வந்து ஃபண்ட் மேனேஜர் 2 இயர்ஸ் தான் இருக்காரு, ஃபண்ட் பியில் வந்து ஃபண்ட் மேனேஜர் 7 இயர்ஸ் இருக்காரு. ஆப்வியஸாக ஃபண்ட் பி தான் பெட்டர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கே என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஃபண்ட் மேனேஜரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க, உண்மையிலேயே ஃபண்ட் மேனேஜருக்கும் கம்பெனிக்கும் இடையில ஒரு ப்ராப்பரான கொலாபரேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, உதாரணமாக ஃபண்ட் ஏ, ஃபண்ட் பி ரெண்டையுமே எடுத்துட்டு ஃபண்ட் ஹவுஸ் ஏ, ஃபண்ட் ஹவுஸ் பியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸையும் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட் மேனேஜரையும் எடுத்துட்டு டோட்டலாக எவ்வளவு ஃபண்ட் மேனேஜர் மோர் தென் 5 இயர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஃபண்ட் மேனேஜர் லெஸ் தென் 5 இயர்ஸ் இருக்காங்க. இந்த கால்குலேஷன் எடுத்தோன்னா நமக்கு தெரியும், ஓகே இந்த ஃபண்ட் ஹவுஸில் ஃபண்ட் மேனேஜர் ரீட்டைன் பண்ணுறாங்க, இங்கே ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ஸ்டிக் ஆகுறாங்க, இந்த கம்பெனியில் ஸ்டிக் ஆக மாட்டேன்றாங்கன்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஒருவேளை ஃபண்ட் ஏல அந்த ஃபண்ட் மேனேஜர் 2 இயர்ஸ் தான் இருக்காரு, ஆனால் அந்த கம்பெனி ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற போது இந்த ஃபண்ட் மேனேஜர் லாங் டேர்முக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? வேற ஃபண்ட் பியில் அந்த ஃபண்ட் மேனேஜர் 7 இயர்ஸ் இருக்காரு, ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர்ஸ் லெஸ் தென் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ இவரும் எனி டைம் வெளியே போயிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது இல்லைங்களா? ஸோ நம்ம இன்டென்ஷன் கரெக்ட், ஃபண்ட் மேனேஜர் லாங் டேர்முக்கு இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் கரெக்ட், பட் அதுக்காக நம்ம செக் பண்ணுற டேட்டா தப்பாக இருக்கு. ஸோ அது கரெக்டான டேட்டாவை நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜருக்கு 100% ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. எந்த ஃபண்ட்னாலும் எந்த ஸ்டாக்னாலும் வாங்கலாம், எந்த ஸ்டாக்னாலும் வித்தரலாம், ப்ளஸ் எந்த செக்டார்னாலும் அலோகேஷன் வச்சுக்கலாம், அலோகேஷன் குறைச்சிக்கலாம், 100% ஃப்ரீடம் கொடுத்துக்கிறாங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்னாலும் அவர் கிரியேட் பண்ணுறது தான். இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கே வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஃப்ரீடம் வந்து லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபண்ட் கம்பெனியே ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணணும், ரிசல்ட் டெலிவரி பண்ணணும். அட் டைம்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் டே டு டே ஆப்ரேஷனுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அதுக்குள்ளே அவர் ஆப்ரேட் பண்ணிப்பார். ஓவர் அண்ட் அபவ் தட் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவர் ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணணும், கமிட்டி அப்ரூவ் பண்ணணும், அதை வந்து ஹெட் ஈக்விட்டி அப்ரூவ் பண்ணணும். அட் டைம்ஸ் அது ரொம்ப சிவியர் கேசஸாக இருக்கிற பட்சத்தில் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸரும் அப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹையரார்கி ஃபாலோ பண்ணி அப்ரூவலுக்கு அப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2 மாடல் இருக்கு. இந்த 2 மாடலில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் அட்வான்டேஜ் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு 100% ஃப்ரீடம் இருக்கிறதுனால ஒரு மொமெண்டரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா உடனே போய் குயிக்காக என்கேஷ் பண்ணி இமீடியட்டாக ரிட்டர்ன் காமிக்க முடியும். வேறஸ் இங்கே வந்து எல்லா அப்ரூவலும் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளக்க அந்த மொமெண்டரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஃபண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிற டிசிஷன் தான். ஒருவேளை அவர் ஒரு டைமில் அவுட் ஆஃப் ஃபார்மில் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி ஃபண்ட் மேனேஜரும் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் எடுக்கிற தப்பான முடிவுகள் எல்லாமே ஃபண்டை உடனடியாக இம்பாக்ட் பண்ணும். ஸோ அஸ் அன் இன்வெஸ்டர் நம்மளும் சஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். வேறஸ் ப்ராசஸ் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் ஃபண்ட் மேனேஜர் அவுட் ஆஃப் ஃபார்மில் போனாலும் அவர் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்தாலும் அந்த டெசிஷன் இம்மிடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஏன்னா கமிட்டி அதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ கமிட்டி அதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஒரு 2-3 போர் ப்ரொபோசல்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது ஹெட் ஈக்விட்டிக்கு எஸ்கலேட் ஆகும். ஹெட் ஈக்விட்டி வில் சிட் வித் ஹிம். அவர்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், என்ன ப்ராப்ளம் இவர்கிட்ட இருக்குது, ஏன் நல்லா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார், சடனாக போர் ப்ரொபோசல் அனுப்புறாரு, என்ன காரணம் அப்படின்றது. தென் ஹெட் ஈக்விட்டி வில் எக்ஸ்பிளைன், இல்லைப்பா நீ உன்னோட தீசிஸ் எல்லாமே கரெக்டு, அது வந்து இந்தியாவில் 6% இன்ஃப்ளேஷன், யூஎஸில் 2% இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது அது கரெக்டு, பட் இப்போ யூஎஸ்லேயும் 6% இன்ஃப்ளேஷன், பட் இந்தியாவிலையும் 6% இன்ஃப்ளேஷன். அப்படி இருக்கும்போது இந்த தீசிஸ்ல இந்த பீஸை நீ மாற்றணும், அப்போ எல்லாமே வேற மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர் ஹி வில் குயிக்லி கம் பேக் டு த ஃபார்ம். இப்போ அவருக்கு ஏன் ப்ரொபோசல் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சது, இமீடியட்டா அவரால் அவரோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்க முடியும். இந்த இடத்துல 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, ஃபண்ட் மேனேஜர் குயிக்காக ஃபார்முக்கு வந்துடுறாரு. 2வது விஷயம், அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தபோது எடுத்த டெசிஷன் எதுவுமே அஸ் அன் இன்வெஸ்டராக நம்மளை பாதிக்கலை. ஏன் அப்படின்னா கமிட்டி அதை ஸ்டாப் பண்ணிடுது. அங்கே ஒரு குஷனிங் மெக்கானிசம் இருக்குது.
அந்த குஷனிங் மெக்கானிசம் இன்வெஸ்டார் இன்ட்ரெஸ்ட்டை அதிக அளவில் ப்ரொடெக்ட் பண்ணுது. அது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால ப்ராசஸ் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்களோட ஃபேக்ட் ஷீட்டை எடுத்துட்டு அட் த சேம் டைம் ஃபண்ட் மேனேஜருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதையும் எடுத்துட்டு அதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்க டாப் அப் அல்லது பாட்டம் டவுன் அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்களா, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, மார்க்கெட்டை டைம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, கேஷ் கால்ஸ் எடுப்பாங்களா, மாட்டாங்களா, இதெல்லாம் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் ரேட்டிங்ஸ்க்கு அப்புறமும் நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் க்ளூ கிடைக்கும். இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் பேராமீட்டர் மூலமாக தான் அவங்க வந்து பெட்டர் குவான்டிடேட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட்டை தொடர்ந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா பெட்டரான குவான்டிடேட்டிவ் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் க்ளூ நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? இது நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணும், டவுன் சைட் ரிஸ்க்கை குறைக்கும். ஸோ டாப் ஃபண்டை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து கூகுளில் தேடாமல் அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு ஃபர்தர் அனலிசிஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட் ஃபண்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்.